நண்டு மசாலா. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நண்டு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 200 கிராம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய தக்காளி 2, நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் சிறிதளவு, பட்டை 3, ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 2, தனியாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தழை சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வெங்காய கலவை பேஸ்ட்டை நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது எப்படி மசாலா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக வதக்கணும். அப்போ தான் மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. மண்பானையில் நண்டு மசாலா செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்ற பாத்திரங்களை செய்கிறத விட உங்களுக்கு இதில் வந்து நல்லா ருசி அதிகமாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. நண்டுக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஓரளவுக்கு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன்.
பச்சை வாசனை போக கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பச்சை வாசனை போய் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக வந்து நம்ம கலக்கி விடணும். இந்த மசாலாலாம் நண்டில் வந்து நல்லா இறங்கணும். அதுக்காக வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நண்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் வற்றி நண்டு வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த கிரேவி எல்லாம் அந்த மசாலா எல்லாம் வந்து நண்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான நண்டு மசாலா ரெடி. நண்டு பார்த்திங்கன்னா பொதுவாகவே சளி தொல்லைக்கு வந்து ரொம்ப நல்லது. கூடயே நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ஜலதோஷத்துக்கு வந்து உடனடியான நிவாரணம் கிடைக்கும். இந்த நண்டு மசாலாவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.